ஆனந்த் சார், இதுதான் அந்த பொண்ணு கங்கா. முகம் நல்லா இருக்கு, ஆனா சைஸ் போதுமா? அதுக்கு நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். சரி. பாத்தியா, சாருக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. பாபா இங்க பாரு பாப்பா, காசாப்பு கடைக்கு கொண்டு போற ஆடு மாதிரி நிக்காத. நான் ட்ரெஸ்ஸுக்கு தான் அளவு எடுக்க போறேன். டேய், இத கொஞ்சம் புடிடா. சொல்ற அளவுலாம் எழுதிக்கோ. ம், 33. அண்ணே, நான் அளவு எடுக்கட்டுமா? நீங்களே எடுங்க, நான் எழுதிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் 33. கொஞ்சம் கொஞ்சம் வாமா. 39. இங்க அளவு எடுக்கணும். ஐயோ சார், என்ன? அச்சோ, ஆளை மாத்தி எடுத்துட்டேன். பொண்ணு இங்க வாமா, இங்க வாமா. அங்க யாரு? உன்னோட பேர் என்ன? கங்கா. நல்ல பேரு. நான் உங்களை பார்த்திருக்கேன். எங்க? நிறைய ஆட்ல. ஷாஜனா, குமாரனா, நான் கிளம்புறேன். என் காஸ்டியூம்ஸ் எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு. என்ன பேர் சொன்ன? கங்கா. முதல்ல கங்கான்னு சொல்லுவீங்க, அப்புறமா நாகவல்லி ஆயிடுவீங்க. அம்மா. சரி சரி, நான் ஒன்னும் சொல்லல. வா போலாம். ஓகே, பாய். பேசாம வாடி. புதுசு புதுசா பொண்ணுங்க வராங்க. ஒரு நல்ல ஆடு கிடைச்சா போதும், அப்படியே ராக்கெட் மாதிரி மேல போயிடுவாங்க. எப்படியாவது கடைசி வரைக்கும் இருந்தா போதும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு இப்ப என்ன செய்ய சொல்றீங்கம்மா? ட்ரெஸ் இல்லாம கேமரா முன்னாடி போய் நிக்க சொல்றீங்களா? உன்ன நான் ஒன்னும் சொல்லல. அந்த ஆனந்த் இருக்கானே, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆட் ஏஜென்சி இவங்க கிட்ட மட்டும் இல்லம்மா, இன்னும் நிறைய பேர் வச்சிருக்காங்க. லிசா, நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. என் செல்ல அம்மாவே, இந்த மாதிரி ஒர்க்குக்கு உடம்பு அழகா இருந்தா மட்டும் போதாது, மாடலா இருக்கவங்களுக்கு ராசியும் வேணும். எனக்கு அது இருக்கு. இங்க பாரு, இந்த அண்டர் கார்மெண்ட்ஸ் ஒன்னும் அந்த அளவுக்கு மோசம் இல்ல. அது இந்த அண்டா சராசரத்தையும் ஆட்டி படைக்க கூடியது. இந்த 4-5 போட்டோ எடுத்தா எவ்வளவு பணம் தெரியுமா? 25,000 ரூபாய். இப்ப அத அம்மாவும் பொண்ணும் தான் வாங்கிட்டு போறாங்க. நான் வேணா கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கட்டுமா? என்னன்னு சொல்லு. அவங்க சொன்ன ப்ராடக்ட் எங்கள மாதிரி யங்ஸ்டர் மட்டும் யூஸ் பண்றது இல்லல, அவங்கள மாதிரி அம்மாக்களும் யூஸ் பண்றாங்கல்ல. அதனால நீங்க பேசாம மாடல் ஆயிடுங்க. அந்த மாற்றத்தை எல்லாரும் விரும்புவாங்கல்ல. மது, அட சோபி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணே. நான் வெறும் டிரைவர் தானம்மா, என்னால அப்படியெல்லாம் முடிவெடுக்க முடியுமா சொல்லு? அது இன்னொருத்தரோட பணம். நான் நம்ம ஆனந்த் சார்கிட்டையும் குர்ஜி சார்கிட்டையும் உன்னை பத்தி சொல்லியிருக்கேனாக்கே, அவங்க ஓகே சொல்லிட்டு உன்னை மேல தூக்கி விட்டுற. ஒரு நிமிஷம் இல்ல மது சார், லிஷாவோட ஒர்க் முடிச்சிருச்சு, வீட்டுல கொண்டு போய். சரிங்க சார், இப்போ விட்றணுங்க. ஆமா, நான் எதில் நிறுத்தினேன்? தூக்கி விடுறதுல நிறுத்தினேன். ஒரு நடிகையோட வளர்ச்சியில டிரைவர் எந்த அளவுக்கு முக்கியம்னு யாருக்கு தெரியாது. இதுதான் சைனரா ஸ்டுடியோவோட காஸ்டியூம் ரூம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அழகான மாடல்ஸும் இங்க தான் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்ன்றத இந்த காஸ்டியூமர் தான் டிசைன் பண்ணணும். இப்போவும் நான் தான் முடிவு பண்ணுவேன். அக்கா, இங்க பாருங்க, ஆரம்பத்துல கூச்சமா இருக்கும், போக போக எல்லாம் பழகிடும். இங்க பாருமா, முகத்தை காட்டு. இப்படி வெக்கப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த கலர் இருக்கு, ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு கலர். இந்த கலர் ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டு பாரு, எங்கேயோ போயிடுவ. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸே தேவையில்ல. அம்மா, என்ன இது ரெண்டு மட்டும் போட்டுக்கணுமா? என்ன பேசிட்டு இருக்க நீ? இந்த பாடி விளம்பரத்துக்கு யாராவது துணியை போத்திட்டு வந்து நிப்பாங்களா? இங்க பாருங்க சார், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் போட்டு விட்டு கூட்டு வரேன். சரி சரி, யாராவது போட்டு விடுங்க. எஸ் சார். நாங்க திரும்பி போற வரைக்கும் கேட் சாத்தியா இருக்கட்டும். சரிங்க சார். இத வெச்சுக்கோ. ஓகே, थैंक यू சார். இங்க பாரு, ஆளு புதுசே, ஒண்ணும் பிரச்சனை வராதே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ வா. அப்புறம் அந்த மினிஸ்டர் விஷயம் சொல்லிருந்தா வா. ஆமா, நீங்களும் வா. நீ ஒன்னும் யோசிக்காத. இங்க பாரு, ஹிந்திலயும் தமிழ்லயும் எத்தனை நடிகை இங்க போட்டுட்டு நிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்க அத பாக்குறாங்கல்ல, அதெல்லாம் நீ பாத்துருக்கல்ல. இங்க பாரு, கடவுள் பொண்ணுங்களுக்கு இந்த அழகா படைச்சிருக்கிறதே 4 பேர் பார்த்து ரசிக்கிறதுக்காக தான். இருந்தாலும்மா, என்ன அம்மா, இந்த போட்டோஸ் எல்லாம் ஏதாவது ரோட்ல பேனர்ல வச்சாங்கன்னா அப்புறம் என்னோட வாழ்க்கையே வீணா போயிடும். நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் யாரு நம்மள என்ன கேட்க போறாங்க? எத்தனை கிளாமர் நடிகைங்கள கோடிக்கணக்கா சம்பாதிக்கிற பிசினஸ்காரங்க கட்டிக்கிறதுக்கு கியூல நிக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்குமா, அதுல எத்தனை பேருமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆமாமா, கோர்ட்டுக்கு வரவங்க எல்லாரும் சினிமாக்காரங்க மட்டும் இல்ல,
அதாவது அவங்க தலையெழுத்து. மத்த வேலை பாக்குறவங்க எல்லாம் டைவர்ஸ் பண்ணிக்கிறது இல்லையா? இத நீ போட்டுக்கிட்டு வா. வாங்க வாங்க சார், என்ன இவ்வளவு மெதுவா வரீங்க? வாங்க 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 வாங்க, வந்து அங்க ஸ்டைலா உட்காந்து ரசிங்க. இன்னும் ஷோ ஆரம்பிக்கல, இப்போ ஆன் ஆயிடும். அடுத்த பெல்ல அடிச்ச உடனே கிளுகிளுப்பான ஷோ ஆரம்பிக்கும். இந்த காலத்துல முக்காவாசி பொண்ணுங்க கெட்டு போறதுக்கு காரணமே இந்த மாதிரி அம்மாக்களால தான். பாத்தியா எப்படி கழட்டி விடுறாங்கன்னு. இதை வாங்குறதுக்காக வண்டி நிறுத்தினது ஆனந்த் சார் தெரிஞ்சா கொன்றுவாருங்க. ஓ அது சரி, நீ சொல்ற அவரு ரொம்ப யோகியமானவர் பாரு. ஒழுங்கா வண்டி எடுறா. சாரி மதுக்கண்ணா, நீ பேசாம ரெடி. இப்ப அங்க ஒருத்தருக்கு கை கால் வரைச்சுக்கிட்டு இருக்கும். அம்மாவும் பொண்ணு எங்க போய் தொலைஞ்சாளுங்க? இவ்வளவு நேரம் ஆகி போச்சே. அம்மா டயானா, என்ன பண்ற இவ? குளிக்கிறதுக்கு போய் 1 மணி நேரம் ஆச்சு. அண்ணா, அம்மா எல்லாரும் முன்னாடியும் அந்த மாதிரி கோவமா பேசினாங்கன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இதையெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன்மா. அட, அவன் ஏன் தப்பா எடுத்துக்க போறான்? அவன் நம்ம ஆளு. நீ வாடி. டயானா, உங்க அம்மாவும் தங்கச்சியும் வந்துட்டாங்க. இங்க வாம்மா. இன்னைக்கு என்ன விளம்பரம்? என்ன விளம்பரம்? 3/4 மீட்டர் துணியில ஒரு பிளவுஸும் ஒரு பாவாடையும். அத பாக்குறதுக்கு 1008 பேரு. நீ எதுக்காக அந்த மாதிரி விளம்பரத்துக்கு கூட்டு போன? அடேங்க அப்பா, அப்பா நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காருல்ல, 2 பொண்ணுங்க இருக்குன்னு. இத உள்ள எடுத்துட்டு போடி. ஆன் மேரி, எதுவும் வாங்கிட்டு வரலையா? கை காலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. காலி பண்ணிடாதீங்க. நீ கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கு. எங்க? அத சொல்லல, குடிக்கிறது. அது சரிதான். இங்க பாருங்க, நீங்க சம்பாதிச்சது இல்லையே, நானும் என் பொண்ணு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது. உங்க பர்மிஷன் தேவையில்லை. சொல்லு லிசா. சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல டயானா, முஸ்தபான்னு ஒரு சரியான ஜொல்லு பார்ட்டி. அந்த ஃபேன் பத்தின ஒரு ஆட் 60 செகண்ட்ஸ் டிவில வருமா? வரும். அக்கா கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு கூட. ஏதாவது வேணும்னா மட்டும் அக்கா, இல்லன்னா வாய்க்கு வந்தபடி பேசுவேன். இங்க பாருமா, எனக்கும் கொஞ்சம் சுடுதண்ணி வையேன். பயங்கரமா இடுப்பு வலிக்குது. அப்படி நீ அங்க என்ன வேலை செஞ்சமா? அங்க ஆக்ட் பண்ணது நான் தானே. நீ ஏண்டி இப்படி பேச மாட்ட? உன்னை பூ மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன்ல, அதனால எனக்கு எந்த வேலை வெட்டியும் இல்லைன்னு நினைச்சிட்டு உன்னோட பெருமை போதும். அப்ப நீ வாயை மூடிக்கிட்டு நீ வாமா. அந்த பொண்ணுகிட்ட ஒரு சைன் வாங்கி. சரி. இந்தாங்க. போயிட்டு வரேன் சார். இந்த பொண்ணால இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியுமான்னு எல்லாருமே என்ன கேட்டாங்க. நான் தான் சொல்லி இந்த அளவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இதுல என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. உங்க பங்கு நான் கொடுத்துறேன்.
என்னம்மா இது? இதெல்லாம் நீ ஆசைப்பட்டது இதுதான் எனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கையா? இன்னும் என்னம்மா எதிர்பார்க்கற? இங்க பாருமா, என்ன மன்னிச்சிருமா. பேசாத, இனிமே எப்பவுமே என்கிட்ட பேசாத. நம்ம வாழ வேண்டாமா?